ஹாய், நான் உங்க சுதா ராஜேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னுடைய பிரைடல் ஸ்டுடியோ தான். அம்பத்தூர்ல இது லொகேட் ஆயிருக்கு. வாங்க என்னுடைய பிரைடல் ஸ்டுடியோ எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். அப்படியே உள்ள வாங்க. ஸோ இதுதான் என்னுடைய பிரைடல் ஸ்டுடியோ. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் ஆச்சு இந்த பிரைடல் ஸ்டுடியோ பிளான் பண்ணி முடிக்கிறதுக்கு. உள்ள என்ட்ரி ஆன உடனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிளசண்டா இருக்கணும்ன்றதுக்காக பிரைடல் கலெக்ஷன்ஸ் ஜுவல்லரி வச்சிருக்கோம். இப்போதைக்கு நம்ம ரெண்டலுக்காக இல்லை, என்னுடைய பிரைடல் கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இப்போ ட்ரெண்ட்ல இருக்க கலெக்ஷன்ஸ். இதுக்கே எனக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் ஆச்சு. என்னுடைய மேக்கப் ஃபீல்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு, மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி எல்லார்ட்டையுமே கலெக்ஷன்ஸ் கேட்டு இப்போ என்ன ட்ரெண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்குன்ற அந்த மாதிரி பிரைடல் செட்டு பார்த்து நாங்களே ஒன்று ஒன்றா நானும் என்னுடைய ஸ்டாஃப் எல்லாம் பார்த்து தான் இதை போய் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுகாப்பேட்டில் ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல நானுமே ஆட் ஆயிட்டு என்னென்ன இப்போ கரண்ட்ல வருதுன்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிருவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களுடைய நம்பர் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி மொத்தம் ஒரு 4-5 கடையில கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம். இப்போதைக்கு இது கொஞ்சமா தான் இருக்கும். அண்ட் ஃபியூச்சர்ல நான் பிளான் பண்ணிருக்கேன் ரெண்டலுக்கு விடலாம் அப்படின்ட்டு. ஸோ என்ட்ரி ஆன உடனே இந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஜுவல்லரி கலெக்ஷன் பத்தி பார்த்தோம். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறது ஒரு பெரிய மிரர், அப்புறமா ஒரு லாபி மாதிரி ஒரு செட்டப். இந்த மிரர் பத்தி நான் சொல்லி ஆகணும். இது வந்து அமேசான்ல நான் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ் கழிச்சு தான் இது வந்துச்சு. ஸோ நம்ம பிஃபோராகவே பிளான் பண்ணி இதை ஆர்டர் பண்ணி வச்சது. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம பிரைடல் கிளைண்ட் வரும்போது அவங்க ட்ரையல் எடுத்துப்பாங்க. ட்ரையல் எடுத்து அந்த லுக்கு பார்க்கும்போது அவங்க இன்னுமே ஹாப்பி ஆவாங்க. ஸோ வெறுமனே ஒரு ட்ரையலை கொடுத்துட்டு ஓகேவா அப்படின்னு கேட்காம அந்த ஜுவல் செட் போட்டு அவங்க எதனா சாரி எடுத்துட்டு வந்தாங்கன்னா டைம் இருந்தால் நான் அதையுமே ட்ரே பண்ணி ஒரு ஃபுல் லுக்கே காட்டுவேன். அப்போ அதை பார்க்கறதுக்கு ஒரு வியூ வந்து ஃபுல் மிரர் மாதிரி. இப்போ என்னுடைய பழைய ஸ்டுடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டுடியோவில் வச்சிருந்தேன். இதோட லிங்க்கும் நான் மேலே ஷேர் பண்ணுறேன். என்னோட ரெண்டல் ஹவுஸில் வச்சிருந்த அந்த ஸ்டுடியோட லிங்க்கும் அதுலேயும் நான் மிரர் வச்சிருந்தேன். அதை நான் தூக்கி போடாமல் அதையுமே நான் உள்ள ஸ்டுடியோவில் நான் சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் நான் காட்டுறேன். இந்த லுக் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல் லுக்லேயே நம்ம ட்ரையல் லுக்கில் பார்ப்பாங்க. சில பேர் வந்து இங்கேயே கூட செல்ஃபி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுக்காக இது ஒரு டிசைன் நான் ரெடி பண்ணது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது பர்சனலி. அடுத்து இந்த சோஃபா, இந்த லாபியில் இந்த சோஃபா எதுக்காக அப்படின்னா, கிளைண்ட் வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும். வெறும் ஒரு ஆஃபீஸ் மாதிரி செட்டப்பும் இருக்கக்கூடாது. நம்ம கிளைண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரண்ட்ஸோட வருவாங்க, அப்புறமா க்ரூம் வருவாங்க, சில பேர் குழந்தைங்களோட அக்காலாம் கூட்டிட்டு வருவாங்க. எனக்கு பிரைடல் மேக்கப் முடிச்ச கிளைண்ட் அவங்களோட சிஸ்டர்லாம் கூட்டிட்டு வரும்போது அவங்க குழந்தைங்களோட வருவாங்க. ஸோ எல்லா விதமான கம்ஃபர்ட் ஜோனும் அவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லித்தான் இந்த மாதிரி சோஃபா செட்டப். ஸோ கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். இன்னுமே ஒரு 2 சோஃபா பிளான் பண்ணியிருக்கேன். இது ஆஃபீஸ் மாதிரி இல்லாமல் சில பேர் ஒர்க் முடிச்சுட்டு வருவாங்க பேரண்ட்ஸ், அவங்க கூட நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு கூட நான் சொல்லுவேன். படுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ட்ரையல் முடிக்கிறதுக்கு ஒரு 1 hour ஆகும். ஸோ அதனால ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். அதுக்காக, ஏன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் குட்டி அந்த ஸ்டுடியோ வைக்கும்போது அதெல்லாமே நடந்துச்சு. அதுக்காக தான் நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இதெல்லாமே பண்ணது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னுடைய ரிசப்ஷன். இந்த ரிசப்ஷன் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்து நான் டிசைன் பண்ணேன். எதுவுமே நான் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு டிசைனிங் அவங்கள கூப்பிட்டு வச்சு பண்ணதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே நான் பின்ட்ரெஸ்ட்ல தான் பார்த்தேன். உண்மையை சொல்லணும்னா பின்ட்ரெஸ்ட்ல தான் நான் ரொம்ப நாளாக குடும்பம் நடத்தினதே பின்ட்ரெஸ்ட்ல தான். என்னோட வீட்டுக்குமே நான் அதில் தான் எல்லாமே டிசைன் எடுத்தது. இதுக்குமே அப்படிதான். கலர் காம்போ மட்டும் நான் அப்படி கொஞ்சம் மூவ் பண்ணுங்க, பேக்கில் வாங்க. கலர் காம்போலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நானா சூஸ் பண்ணது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். பேஸ்டல் கலரு, அப்புறமா ஒரு ஆலிவ் கிரீனு, பேஸ்டல் கலரு, அப்புறம் பேஜ் கலரு, இந்த பிங்க் மாதிரி இல்லாமல் லைட்டாக இருக்கும். அந்த மாதிரி கலர் காம்போல தான் நான் இதை கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ஸ்ட்ரைப்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை டிசைனை காமிச்சேன். அதே மாதிரி நம்ம கார்பெண்டர் பண்ணிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே பொறுமையாக எல்லாமே பண்ணாங்க. ஸோ இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் செட்டப்பில் தான் இருக்குமே. இப்போதைக்கு நாங்கள் வந்து இந்த மெட்டீரியல்லாம் வச்சுருக்கோம். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் அப் ஆயிருக்கு. ஸோ அதனால எல்லாமே எடுத்து இப்போ தான் மேலேருந்து வீட்டிலேருந்து எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் நாங்கள்
வச்சிருக்கோம். ஸோ இந்த லோகோ பத்தி சொல்லியே ஆகணும். இந்த லோகோ மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4 லோகோ நான் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த மாதிரி டிசைன்ல 4 இடத்துல நான் பிளேஸ் பண்ணணும்னு சொல்லி பண்ணது. இதுக்கு தான் எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. டிசைனுக்கு இதுக்கு ஆளே கிடைக்கல எனக்கு. அப்புறமா நம்ம ஏரியாலே அம்பத்தூர்லயே கொஞ்சம் சர்ச் பண்ணி இந்த டிசைன் வேணும், எனக்கு பர்டிகுலர் இப்படிதான் வேணும்னு சொல்லி நம்ம பண்ணது. இது கிட்டத்தட்ட இங்கேயும் வச்சிருக்கோம். அப்புறமா வெளியே ஸ்டுடியோட வெளியவும் ஒரு போர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா நம்ம காப்பர் மெட்டீரியல் சொல்லியிருந்தாங்க அவங்க. அந்த மாதிரி மெட்டீரியல் தான் இது எல்லாமே பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் ஆனாலும் ஃபேட் ஆகாது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த லைட்டிங் எஃபெக்ட், கார்பெண்டர்லாம் எனக்கு சில ஐடியாவே கொடுத்தாங்க. நம்ம கொஞ்சம் ஐடியா கொடுத்தோன்னா அவங்க கொஞ்சம் ஐடியா கொடுத்தாங்க, நீங்க இப்படி பண்ணுங்க மேடம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி லைட்டிங்லாம் வச்சு பண்ணது. எனக்கு வந்து எலக்ட்ரிஷியன் எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி லைட் வாங்குங்க, கலர் வந்து இந்த மாதிரி நியூட்ரல் ஷேடா இருக்கணும், வார்ம் லுக்கா இருக்கணும், எந்தெந்த இடத்துல கலர் வந்து கரெக்டா இருக்கணும்ன்றதெல்லாம் எனக்கு என்னுடைய எலக்ட்ரிஷியன் அண்ணா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபுல்லா தெரியுதா? ஓகே. இந்த பேக்ட்ராப் பாத்தீங்கன்னா இங்க நின்று நம்ம ஒரு பிக் எடுத்துக்கலாம். இந்த பிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல தான் நான் சொன்ன அந்த ஒரு பெரிய மிரர் இருக்கும். அதுலயும் நம்ம லுக் பார்த்துட்டே கூட பண்ணலாம். இது வந்து ட்ரையல் கிளைண்ட்டுக்காகவும் சரி, நான் மாடல் ஷூட் பண்ணும்போது அப்பயும் எனக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக தான் இந்த ஒரு செவரு வந்து இந்த வால் வந்து நான் அதுக்காக டிசைன் பண்ணேன். ஆக்சுவலா வேற ஒரு டிசைன் பிளான் பண்ணது. அப்புறம் நம்ம இந்த ஃப்ளவர் டெக்கார்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு டிசைன் சொல்லி இந்த நியான் பொம்மை இது வைக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த கிரீன் கிராஸ் பண்ணா தான் அது நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு இதுவுமே ஓவரால் சாட்டிஸ்ஃபைடு தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நானா போயிட்டு பாரிஸ்ல பர்ச்சேஸ் பண்ணேன். அது சில கடையெல்லாம் இருக்கு, நீங்க அங்க போனீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்கும். அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒரு 4-5 கலர் வாங்கிட்டு அதை அவங்க கிட்ட சொல்லிட்டு அழகா அவங்க பிளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாமே பூஜைக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் இந்த நியான் பத்தி சொல்லியே ஆகணும். ஏதாச்சும் ஒரு நியான் வந்து நம்மளுடைய ஸ்டுடியோல வைக்கணும்ன்ற ஒரு பிளான். அதே மாதிரி யாருக்கு இது புரியக்கூடாது. ஏன்னா நம்ம ரிலேஷன் எல்லாம் வரும்போது எங்க அம்மா கூட சொன்னாங்க, இது என்ன ஒண்ணுமே இல்ல, கண் இல்ல, மூக்கு இல்ல, அப்படித்தான் இருக்கும், ஏஸ்தட்டிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியான் வந்து பின்ட்ரெஸ்ட்ல பார்த்தேன். ஆனா இது எப்படி பர்ச்சேஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்ப நம்ம அமேசான்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணி என் போட்டோவை எடுத்து, பின்ட்ரெஸ்ட்ல இருந்து போட்டோவை எடுத்து ஸ்கேன் பண்ண அமேசான்ல அதே மாதிரி டிசைன்ல இருந்துச்சு. அது வர்றதுக்குமே எனக்கு ஒரு 7 days ஆச்சு. ஸோ அதை பிளேஸ் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் வேற ஒரு பேக்ட்ராப் டிசைன் பண்ணேன். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ஒரு பேக்ட்ராப் சொல்லியிருந்தாங்க, அதுல பிளேஸ் பண்ணாதான் இது நல்லா தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இந்த இது வச்சது. ரொம்ப ஆர்ட்டா இருக்கணும், பார்க்கும்போது எல்லாமே இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு தெரியணுன்றதுக்காகவே சில விஷயம்லாம் நான் பார்த்து பண்ணேன். பின்ட்ரெஸ்ட்ல பார்க்கும்போது எனக்கு ஒரு சில விஷயம்லாம் பிடிச்சது. அதுல ஒண்ணுதான் இதுவுமே நான் அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணது. இப்போ நம்ம பார்த்தது என்னுடைய பிரைடல் பிரைடுக்காக ஒரு லாபி மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ நானும் அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா பேரண்ட்ஸ் வந்தா ஒரு பேக்கேஜ் கொட்டேஷன் பிளான் பண்றது, இது எல்லாத்துக்காக ஒரு ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக இது நான் பண்ணது. இதுக்கப்புறமா என்னுடைய ஃபியூச்சர் பிளான் பார்த்தீங்கன்னா பிரைடல் ஸ்டுடியோ மட்டும் இல்லாம அகாடமி. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நான் சாரி ட்ரிப்பிங் கிளாஸ் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதுக்காக நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் இப்போ ஸ்டார்ட் அப் பண்ண போறது தான் என்னுடைய பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி. வாங்க உள்ள போலாம். ஸோ இதுதான் என்னுடைய பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி. இது பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். இந்த ஃப்ளவர்ல இருந்து இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனும் அதுவும் ஒரே மாதிரி தான் கலர் காம்போல இருக்கும். வேற வேற கலர்னா நிறைய கலர்ஸ் சேர்ந்தா ரொம்ப இதுவா இருக்கும், பார்க்க யூனிக்கா இருக்கும்ன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செட்டப் பண்ணது. இப்போதைக்கு கொஞ்சம் மிரர்லாம் செட்டப் பண்ணி இது எல்லாமே நம்ம கார்பெண்டர் அண்ணாவே அவரே டிசைன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி மிரர் வைங்க, இந்த ஷேப்ல வைங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. லைட்டிங் எல்லாமே நான் சவுகார்பேட் போய் நானா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினதா. ஒவ்வொரு லைட்டும் மேல போட்டிருக்க இந்த சேனலியரும் சரி, அப்புறமா இந்த ஸ்ட்ரிப் லைட்டும் சரி, அப்புறமா இந்த வால்ல போட்டிருக்க லைட் எல்லாமே நம்ம சீலிங்ல போட்டிருக்க லைட் எல்லாமே நம்மளுடைய எலக்ட்ரிஷியன் அண்ணாவும் சொன்னாங்க, இந்த கலர் நீங்க பண்ணாதான் நியூட்ரல் கலர், வார்ம் கலர்லாம் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம் நம்ம பிரைடல் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ அவங்க எல்லாம் சொன்ன அதெல்லாம் ஐடியாலாம் நோட் பண்ணி வச்சு அப்படி நம்ம பண்ணதான். நீங்க பிரைடல் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு டிசைன் போடுறது மட்டும் இல்லாம எழுதி வைங்க. எழுதி வச்சு 4 இடத்துல விசாரிச்சுட்டு அப்புறம் போய் பண்ணுங்க. எனக்கு இது 6 மாசம் ஆனது காரணம் பொருளை மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றதுக்கு தான் எனக்கு டைம் நிறைய எடுத்துச்சு. ஏன்னா நம்ம ஆஃபீஸும் போயிட்டு பிரைடல் ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் பண்ணேன். இதுதான் என்னுடைய
ஸ்டுடியோவில் இருக்கிற ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டேஜ் ஒரே ஒரு ஸ்டேஜாக தான் பிளான் பண்ணது. அப்புறம் நான் யோசிச்சேன், நம்ம ஒரே ஸ்டேஜ்லேயே ஆங்கிள் காட்ட வேண்டாம், இன்னொரு ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லி காமிச்சது தான் இந்த பக்கமும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த லோகோ வந்து 4 இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கோன்னு, அதில் தான் இந்த 2 லோகோ இது ரெடி பண்ணது. அதுக்கப்புறமா இந்த ஆர்ச்லாம் வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இந்த மாதிரி போடணும். ஸோ அப்போ நம்ம மாடல் ஷூட் பண்ணும்போதும் சரி, பிரைடல் கிளாஸ் நடத்தும் போதும் சரி, இந்த மாதிரி ஒரு டிசைன்ல லுக் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி நானா இந்த கலர் காம்போலாம் சொன்னேன். இந்த ஃப்ளவர் எல்லாமே நம்ம அந்த சவுகார்பேட் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நானா போய் பர்ச்சேஸ் பண்ணதான். அதே மாதிரி இந்த வால்ல மட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இவ்வளோ டார்க் பண்ணிருக்க கூடாது. மற்றபடி எனக்கு ஓவரால் பார்க்கும்போது ரொம்ப நல்லதா இருக்கு. இது கொஞ்சம் ஒயிட்ல பண்ணினா இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு என்னன்னா, நம்ம மாடல் ஷூட் பண்ணும்போது அவங்க ரொம்ப டார்க் ஆயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி நான் பிளான் பண்ணது. பட் ஓகே, இது ரொம்ப ஃபைன். அண்ட் இந்த ஸ்டேஜ்ல இருந்து பார்த்தா அப்படியே டேர் ஆப்போசிட்ல ஒரு பெரிய மிரர் இருக்கும். இந்த மிரர் தான் நான் சொல்ல வந்த மிரர். இது என்னுடைய பழைய ஸ்டுடியோல வச்சிருந்த ஒரு ஃபுல் சைஸ் மிரர். இந்த மிரரை வந்து எனக்கு தூக்கி போடவே மனசு வரல. அதுல இருக்கிற அந்த உட்டை மட்டும் பிரிச்சுட்டு இந்த மிரரை இங்க வச்சுட்டேன். இன்கேஸ் நம்ம அங்க ஸ்டுடியோல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஹேர் பத்தி இதுல பாத்துக்கலாம், ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது இதுல பார்க்கலாம், ஃபுல்லுக்கு வந்து என்ன செல்ஃபி எடுக்கனாலும் கண்டிப்பா இதுல எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பா மிரர் கண்டிப்பா வேணும். அதனால இந்த மிரரை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும், தூக்கி போட மனசு இல்லாம இதையுமே நான் அதை ஃபுல்லா பிரிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க ஹேண்டில் பண்ணாங்க, கார்பெண்டர். ஸோ அது பண்ணது. அப்புறம் இந்த மிரர் டிசைன் இது எல்லாமே நம்ம டிசைன் பண்ண மாதிரி அழகா வந்துருந்துச்சு. மேக்கப் பண்ணும்போது சரி, ஷூட் எடுக்கும்போது சரி, பிரைவேட் லைஃப் வரும்போது சரி, ஒரு ரூம் இருந்தா கேர்ள்ஸ் கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு எதுக்காச்சும் தேவைப்படும், ஒரு பர்சனல் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு குட்டி ஒரு ரூம் நான் ரெடி பண்ணிட்டு அதே கலர்லேயே வந்து பண்ணிட்டு, இப்போ நம்ம கொஞ்சம் பூஜை முடிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுறதுனால கொஞ்சம் மெட்டீரியல் அப்படியே வச்சிருக்கோம். ஸோ அங்கே ஒரு மிரர் வச்சு ஒரு ஃபேன் வச்சிருக்கு. ஸோ இதுதாங்க என்னுடைய பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் காமிச்சேன்னு நினைக்கிறேன். பர்ச்சேஸ் பண்ணது எல்லா இடமும் நான் சொல்லியிருக்கேன். நான் மேக்ஸிமம் சவுகார்பேட்டை, அப்புறம் அமேசான், அப்புறம் இந்த சோஃபா கலர் இது எல்லாமே நாங்களாக சூஸ் பண்ணதான். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுன்றதை நீங்கள் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஒரு சின்ன குட்டி அட்வைஸ் என்னென்னா, எதையுமே எடுத்த உடனே நீங்கள் புக் பண்ணாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும், கார்பெண்டராக இருந்தாலும் சரி, ஒரு சவுகார்பேட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, லைட்டாக இருந்தாலும் சரி, 4 கடை பாருங்கள், அதுக்குன்னு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் லைட்டுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணேன், ஏசிக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணேன், ஃபேனுக்கு ஒரு நாள், சேரு. அதனால தான் இந்த 6 மந்த் ஆச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.